அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம் இன்றைக்கு பிராணாயாம பயிற்சி மற்றும் நித்யானந்த தவம், எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தவம் அது. அந்த தவத்தை இன்னைக்கு பார்ப்போம். வாங்க பிராணாயாம மந்திரத்தோடு வகுப்பை ஆரம்பிக்கலாம். Keep your backbone straight, hands in Namaskar Mudra. प्राणस्तेथं वशे सर्वं पृथिवे यत् प्रतिष्ठितं माथेव पुत्रानुरक्षस्व शृणक्ष प्रण्याक्ष विदेशिनेति. பிராணன் மூ உலகிலும் உள்ளது. தாய் குழந்தையை காப்பது போல நம்மளை காத்தருள்வாயாக. எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. இதுதான் இந்த சான்ஸ்கிரிட் மந்திரத்தினுடைய பொருள். அடுத்தது திரியம்பகம், மகா மிருத்யங்ஷ மந்திரம். பீஸ், பிளஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. அதாவது ஒரு வெள்ளரிக்காய் பழம்பாகும் பொழுது கிளையில இருந்து அது தானா விடுவிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம லைஃப் ஆரோக்கியமா, ஹெல்த்தியா, செல்வமா இருக்கிறதுக்கு உண்டான இந்த ஒரு மந்திரம். நம்மளோட லிபரேஷன், டெத்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு, டிசீஸ்ல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு, செல்வம், இது எல்லாத்துக்கும் இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும். ஏர்லி மார்னிங் நம்ம கேட்பது, சொல்வது சிறப்பு. அடுத்தது குரு பிரம்மா குரு விஷ்ணு சகனா பவது. யூனிவர்சல் பிரேயர். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சஹனா பவது सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. Observe the early morning vibration. Feet or palms. Upper first gently. வாங்க இன்னைக்கு புதுமையான ஒரு 2 எக்ஸசைஸை பார்த்துட்டு போலாம். மிட் பிரெயின் ஆக்டிவேஷன், ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன். என் கூட சேர்ந்து பொறுமையா அழகா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கபாலபாதி பஸ்திரிகா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம கண்ணு ரொம்ப ரொம்ப பிரதானம். ஹரிசாண்டல் 8 அண்ட் ஸ்டார் 2 நாம வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு விரலை வச்சுக்கணும், இந்த விரலுடைய நுனிய பார்க்கணும், அப்படியே ஒரு 8 போடணும். இதை பாருங்க, ஒரு ஹரிசாண்டல் 8. எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும் போது 8 போட்டு வாங்குறோமோ அந்த மாதிரி அது இந்த 8 நார்த் டு சவுத், ஈஸ்ட் வெஸ்ட் போடுவாங்க. நம்ம ஹரிசாண்டலா போடணும். ஐபால் அதுல மூவ் ஆகும். உங்களுடைய மிட் பிரெயின், ரைட் பிரெயின் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். கான்சென்ட்ரேஷன், மெமரி எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரிவர்ஸ் 8, ரைட் டு த லெஃப்ட், லெஃப்ட் டு த ரைட். பொறுமையா போடணும். 5 ரவுண்ட்ஸ். வெரி குட்.
அடுத்தது ஸ்டார் போடணும். பாருங்க, கரெக்டா பொறுமையா அந்த ஸ்டார் போடும் போது உங்களுடைய ஐபால் மூவ் ஆகணும். 5 டைம்ஸ் போடுங்க ஸ்டார். ஃபைவ் ஸ்டார் போட்டீங்களா? வெரி குட். ஸ்டார் போட்டீங்க, சூப்பர் சூப்பர். அடுத்தது மிக முக்கியமான 3 பாயிண்ட். இது வந்து சகசிராரம், ஆஞ்ஞ சக்கரா, பிள்ளையார் கொட்டு. இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், இதுவும் பிட்யூட்டரி கிளாண்ட், இது பீனியல் கிளாண்ட். இந்த 3 இடத்த நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப் ஆயிடும். வாங்க பாருங்க, ஆள்காட்டி விரலும் நடு விரலும் வச்சுக்கோங்க கரெக்டா சென்டர் ஆஃப் தி ஹெட். இந்த காதுல இந்த பாருங்க ஒரு ஹேர்பின் இப்படி மேல இப்படி ரெண்டு விரல வச்சீங்கன்னாக்கா எங்க டச் ஆகுதோ அந்த டச் பண்ற இடம். சரிங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அடுத்தது நெத்தி பொட்டு சைட்ல டெம்பிள் ரீஜன் SJ22 இந்த புள்ளி Sangiova 22 டச் பண்ணுங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 டைம்ஸ். 1 2 3 4 5. இந்த சைட்ல நெத்தி பொட்டு ஐப்ரோ முடிகின்ற இடத்துல ஒரு பள்ளம் தெரியும், அந்த பள்ளம் 5 டைம்ஸ். அடுத்தது பூர்வ மத்தி எக்ஸ்ட்ரா 1 திலர்ந்த ஹாலம், மூன்றாவது கண், ஞான கண் என்று பல பெயர்கள் இருக்கின்றன இந்த இடத்திற்கு. பண்ணுங்க. 1 2 3 4 5. அவ்வளவுதான். உங்களுக்கு பிரெயின் ஷார்ப் ஆயிடுது. ஒரே ஒரு பிரெயின் டெக்னிக் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். வாங்க, கட்டை விரல், சொண்டை விரல் பொறுமையா பண்ணுங்க. சூப்பர். பண்ணிட்டீங்களா? கிளாஸுக்கு வாங்க, கபாலபாத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கபாலபாத்தி, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்ரை மடி மேல வச்சுக்கோங்க. இப்படி வரலாம். நாசிகா முத்ரா அல்லது விஷ்ணு முத்ரா பாருங்க. ஒன்லி ஃபாஸ்ட் எக்ஸலேஷன். இன்ஹேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பாருங்க. Nine times. Relax. அதுக்கப்புறம் போத் நாஸ்டில் கபால பாத்து 2 மூக்கு வழியாவும் பண்ணணும். பாருங்க. 2 கையும் சின்முத்ரால வச்சுக்கோங்க, மடி மேல வச்சுக்கோங்க. 2 மூக்கு வழியும் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். Relax.
அடுத்ததாக பாருங்க, ஆதி முதிரால வச்சுட்டு மேல 9 times forceful exhalation. 9 times. Relax. Relax. ஃபீல் பண்ணுங்க, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். மூளை உள்ள செல்கள் வந்து நன்றாக புத்துணர்ச்சி பெறும். செஸ்ட் தெரியுது. ஓகே, கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா இருக்கும். எஸ், இப்போ வந்து லங்ஸ் பஸ்ரிகா, லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, நல்லா கான்ட்ராக்ஷன் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையா பண்ணுங்க. போத் ஹேண்ட்ஸ் சின் முத்ரா, மடி மேல வச்சுக்கோங்க. நல்லா லங்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஷோல்டர் நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Normal breathing. லங்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷனல் பிரீதிங் போகலாம். வாங்க, என்னோட வயிறு தெரியுது, அப்டமன், செஸ்ட், காலர் போன் தெரியுது, கரெக்டா இருக்கு. வாங்க பாருங்க, எல்லாமே 9 டைம். பொறுமையா அழகா பண்ணுங்க. இன்ஹேல் அப்டமன். 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது செஸ்ட் பண்ணலாமா? 3 4 5 6 7 8 9. அடுத்தது காலர் போன் பண்ணலாங்களா? எஸ். 1 2 3 4 5 6
7, 8, 9. Relax. அடுத்தது வந்து யோகிக் பிரீத்திங். பூர்ண சுவாசா. அப்டமன், செஸ்ட், காலர் போன், கிளாவிகுலர் போன் மூணுமே இன்ஹேல் பண்றோம், மூணுமே எக்ஸேல் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. சின்மந்திரால வச்சுக்கோங்க. திருப்பி அகைன். நைன் டைம்ஸ் பொறுமையா அழகா. யோகிக் பிரீதிங். அபானா, சமானா, பிராணா, உதானா, வியானா. கூர்மன், நாகன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 வாயுக்கள் மெயின். அதுல 5 வாயு நம்ம கரெக்ட் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்கும். சித்தால 96 தத்துவம் வைக்கிறது. Give a thumbs up. Yes. போலாம் அடுத்தது. ஓகே. நெக்ஸ்ட் சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். ரைட் நாஸ்ட்ரில் பிரீதிங். பொறுமையா அழகா பண்ணுங்க. எல்போ வந்து செஸ்டுக்கு முன்னாடி வந்துடணும். நாக்கு மேல வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரிய அனுலோம் விலோம் 9 ரவுண்ட்ஸ். சூரிய அனுலோம் விலோம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சந்திர அனுலோம் விலோம். சந்திர நாடி ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல 9 ரவுண்ட்ஸ்.
முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சூரிய பேதனா சந்திர பேதனா ரைட்ல இன்ஹேல் லெஃப்ட்ல எக்ஸேல் 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. சூரிய பேதனா 9 times ஓவர். நெக்ஸ்ட் சந்திர பேதனா லெஃப்ட்ல இன்ஹேல் ரைட்ல எக்ஸேல் 9 times. அழகா பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து முடிச்சிட்டீங்களா? அடுத்தது வந்து நாசிக்ரம் முத்ரா யூஸ் பண்ணி நாடி சுத்தி ப்ராக்டிஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். பேலன்ஸ் அவர் நாடிஸ். நாசிக்ரம் முத்ரா. இந்த 2 விரல் நெத்திக்கு நெத்தி போட்டு கட்ட விரல் வலது நாசி
மோதிர விரல் சுண்டி விரல் வந்து இடது நாசிக்கு. இந்த எல்போ வந்து செஸ்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நுனி நாக்கு மேல அன்னத்துல வச்சுக்கோங்க. கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். பத்மாசனம் போட முடிஞ்சா போட்டுக்கோங்க. உங்களுடைய செக்ஸ் சக்கரா, நேவல் சக்கரா கண்ட்ரோலுக்கு வரும். அக்குபஞ்சர்ல SP6ன்னு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆயிடும். முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. உங்களால எந்த பொசிஷன்ல உட்கார முடிஞ்சோ உட்காந்து பயிற்சி பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நாடி சுத்தி பிராக்டிஸ் ஃபார் 9 rounds. Exhale, left and inhale left. Exhale right. Inhale right. Exhale. ஒரு இன்வெர்டட் யூ போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சுட்டு பயிற்சி பண்ணுவோம். 9 rounds. முடிச்சிட்டிங்களா? சூப்பர். அடுத்தது வந்து தண்டுவட சுத்தி கூலிங் பிரம்மரி. கரெக்டா இருக்கும். வாங்க. தண்டுவட சுத்தின்றது கிளென்சிங் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். வலது கை கட்டை விரல் மேல் நோக்கி இருக்குமாறு மடி மேல வச்சுக்கோங்க. தண்டுவட சுத்தி நாக்கு மேல இருக்கணும். மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது மூலாதாரத்திலிருந்து
அப்படியே எடுத்து வந்து பின்னங்கழுத்து வழியாக புருவ மத்திக்கு வரணும். மூச்சுக்காற்று வெளியே விடுகின்ற பொழுது புருவ மத்தியிலிருந்து பின்னங்கழுத்து வழியாக முதுகுத்தண்டு நடுப்பகுதி வழியாக கீழே இறங்கணும். பண்ணலாம். ஒரு 5 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்டு வடை சுத்தி பயிற்சி. அடுத்தது கூலிங் அண்ட் பிரம்மரி. வாங்க. சதந்தா டீத் கூலிங் சென்சேஷன் அப்டமன் வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணும். 2 3. ஓகே. அடுத்தது நாடிசு பிரம்மரி. சண்முகி முத்ரா யூஸ் பண்ணி பிரம்மரி 3 டைம்ஸ். காது, forehead, eye, nose and mouth. Humming sound, elbow straight 3 times. Observe the calmness, peace, bliss, and prosperity. We get it. Feel the happiness. Thank you, Divine. Thank you, God. இத்துடன் பிராணாயாம பயிற்சி நிறைவு பெற்றது. அடுத்தது நித்யானந்த தவம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு 10 டைம்ஸ் பண்ண போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்ச இந்திரியனாக்கா தோல் தான். உடம்பு முழுவதும் தோல் இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்துலயும் தன்மை வேற மாதிரி இருக்கும். உள்ளங்கால்ல பாத்தீங்கன்னாக்கா தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். உள்ளங்கையிலையும் அப்படிதான் சாஃப்டா இருக்கும். ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர்ஸ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதனால அந்த ஸ்கின்னின் வழியாகத்தான் ஜீவகாந்த சக்தி உள்ள போகுது. இந்த வேர்வை துவாரங்கள், ஸ்வெட்டிங் போர்ஸ், அதுலதான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்தி உள்ள கிரகிக்குது. இட்ஸ் கால்டு ஆரா, பயோபிளாஸ்மிக் பாடி, ஒரு எனர்ஜி. அதுதான் உயிர் சக்தி, பிராணன். அந்த உயிர் இருந்தாதான் இந்த உடல் இயங்கும். அந்த உயிர் இல்லைனாக்கா இந்த உடல் போயிடும். ஆத்மா தான், ஆத்மாவுக்கு தான் பவர் அதிகம். நம்ம இறந்தாலும் ஆத்மா வந்து இன்னொரு இடத்துல ஜாயிண்ட் ஆயிடுது, போயிடுது. அதனால நீங்க நித்யானந்த தவம் செய்யும் பொழுது ஸ்கின்னுடைய இது நல்லா இருக்கும். அந்த ஜீவகாந்த சக்தி திணிவு ஏற்படும். அதை ஃபீல் பண்ணி பண்ணலாம். வாங்க. ஒண்ணும் இல்லை, பாருங்க. இன்ஹேல் பண்ணும்போது 2 கால்ல இருந்து எனர்ஜி அப்படியே மேல வர்ற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும், ஹெட் வரைக்கும். எக்ஸேல் பண்ணும்போது ஹெட்ல இருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும். ஒரு கிணறுல வந்து எப்படி வாளி மேல கீழே
போயிட்டு வருதுங்களா? கிணறு இழுக்கும் போது வாளி மேல ஏறுது, கீழே போகுது. அதேதான். நம்ம காலை நாம வச்சுக்கோங்க, இது தலையை நாம வச்சுக்கோங்க. மூச்சு காற்று உள்ளே செல்லும் பொழுது கீழே இருந்து மேல போகணும், எக்ஸேல் பண்ணும்போது மேல இருந்து கீழே வரும். அப்படி பண்ணும்பொழுது உங்க உடல்ல உள்ள செல்கள் புத்துணர்ச்சி பெறும். உள்ளுக்குள்ள நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிளட் சர்க்குலேஷன் என்ன நடக்குது, ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன். ஏரு, ஹீட்டு, பிளட்டு, வாட்டரு, எனர்ஜி, மொத்தம் 5 சர்க்குலேஷன் இருக்கு. 5த்தையும் அப்சர்வ் பண்ணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையா பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குவோம். நித்தியம் ஆனந்தம், நித்தியானந்தம் தவம். நுனி நாக்கு மேல் அன்னத்துல வச்சுக்கணும். கண்கள் மூடி இருக்க வேண்டும். ஒரு 5 முறையிலிருந்து 10 முறை போதுமானது. Inhale deeply, simultaneously the pranic energy moves from the toes to head in upward direction, while exhale the pranic energy moves from the downward direction, head to the toes. Repeat this technique 10 rounds. பொறுமையா அழகா பண்ணுங்க. You can feel the vibration and sensation, some warm sensation or cold sensation or lightness or heaviness. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும்.
உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். பிரைம் யோகா அகாடமி வாழ்க வளமுடன். அடையார் நெட்ஹெட் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். சர்வே பவந்து. சர்வே பவந்து சுகினஹ. சர்வே சந்து நிராமயாஹ. சர்வே பத்ராணி பஷ்யந்து. மா கஷ்சித் துக்கபாக் பவேத். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். எல்லோரும் நோயின்றி வாழ்வோம். ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். அனைவருக்கும் அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹரி ஓம் தக்ஷத். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடுத்த காணொளியில் லைக், subscribe, share it with your friends and relatives. Thank you so much. Have a great day ahead. Thank you.